ஐயோ மச்சான், இப்ப எதுக்கு மச்சான் நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மச்சான், அவெல்லாம் ஒரு ஆள்னு அவனுக்காக நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? விடுங்க மச்சான், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல மச்சான், அந்த மருது பையன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பையன் கிடையாது. அவன் ரொம்ப மோசமானவன். ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல நடந்துட்டு இருக்கு மச்சான். அது மட்டும் இல்ல மச்சான், அவன் எதை வேணாலும் பண்ணுவான் மச்சான். அதை நினைச்சாதான் பயமா இருக்கு மச்சான். அவனால அபிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோன்னு. ஆமா லக்ஷ்மி, உங்க அண்ணன் சொல்ற மாதிரி அவன் கொஞ்சம் மோசமானவன் தான் லக்ஷ்மி. அதனாலதான் லக்ஷ்மி இவ்வளோ பயப்படுறோம். ஐயோ, என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுனே தெரியலையே. ஐயோ, என்ன நீ அண்ணனுக்கு ஆறுதலா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களுமே இப்படி மனசு விட்டு பேசுறீங்க. அண்ணி நம்மளா இருக்கும்போது அபிக்கு எதுவுமே ஆகாத நீ. ஐயோ அத்தை மாமா, ரெண்டு பேரும் இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா எப்படி? அவனே ஒரு சரியான பொறுக்கி, அவனே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது அவனால எப்படி மாமா நம்மள இத்தனை பேரை மீறி நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வைக்க முடியும்? அதெல்லாம் பயப்படாதீங்க மாமா, தைரியமா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல ஆதி தம்பி, அவனை பத்தி உங்களுக்கு தெரியல ஆதி தம்பி. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கும் கூட. அதனாலதான் தம்பி அபிய நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ என்ன மாமா, குறைக்கிறனா என்னைக்குமே கிடைக்காது மாமா. அவன் நாய் மாதிரிதான், லாஸ்ட் வரைக்கும் குலைச்சிக்கிட்டு மட்டும் தான் இருப்பான். நம்மள மீறி நம்ம வீட்டு பொண்ணு மேல அவனோட சுண்டு விரல் கூட படாது மாமா. அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆமா அண்ணே, ஆதி சொல்ற மாதிரி நம்ம இத்தனை பேரை மீறி அவனால அபியை எதுவும் பண்ண முடியாதுண்ணே. அதனால ப்ளீஸ்ண்ணே ஃபீல் பண்ணாதீங்க. பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்றதுனால அபி எங்க ரூம்ல உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கானே. நானும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ அழுகையை நிறுத்துற மாதிரியே தெரியல. உங்களை நினைச்சா அவ ரொம்ப கவலைப்படுறானே, ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. ஏன்னா அவ ஏற்கனவே இவ்வளவு பயத்துல இருக்கா. இதுல நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பயத்துல இருந்தீங்கன்னா அவளை எப்படின்னு நம்ம சமாதானப்படுத்த முடியும்? ஆமா லக்ஷ்மி, அபிக்கு ஒரு சின்ன விஷயம்னாவே அவ தாங்க மாட்டா, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ இவன் வீடு தேடி மிரட்டிட்டு போயிருக்கான். ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லக்ஷ்மி. ஐயோ மீனாட்சி, என்னம்மா நீங்க இப்படி பேசுற? அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, தைரியமா இருங்க, சரியா? எல்லாம் சரியாகிடும். என்னம்மா இப்படி சொல்றாங்க? அபி அங்க தனியா அழுதுட்டு இருக்கான்னு. ஐயோ, பக்கத்துல வேற யாருமே இல்லையே. உடனே போய் அபிக்கு என்னாச்சு ஏதாச்சும் போய் பார்க்கணும். டே பொறுக்கி ராஸ்கல், உன்னை விட மாட்டேன்டாண்ணா. ஏண்டா என் அபியே நீ கஷ்டப்படுத்துறல, விட மாட்டேன்டா. இன்னைக்கு இருந்தாலும் உன் முடிவு என் கையில தான்டா. சரி, ஃபர்ஸ்ட் போய் அபியை போய் பார்க்கணும் சீக்கிரம். லக்ஷ்மி, எனக்கு ஒரு உதவி பண்ண லக்ஷ்மி. அஞ்சலியும் வீட்டில் இல்லை, அப்படி எங்க தனியாக அழுதுட்டு இருப்பா லக்ஷ்மி. அவன் புள்ள ரொம்ப பயந்து போயிருப்பா. நீ போய் கொஞ்சம் அவ கூட இருக்கியா? ஏன்னா இப்போ இந்த நிலைமையில நான் வந்தேன்னா அவளை பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துடும் லக்ஷ்மி. அதை பார்த்து அவ இன்னும் ரொம்ப அழுவா லக்ஷ்மி. எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்றியா லக்ஷ்மி? அம்மா. என்ன அதிகண்ணா? அம்மா, நான் அபியை போய் பாத்துக்கிறேன். நீங்க அத்தையும் மாமாவையும் கொஞ்சம் சமாதானப்படுத்துக்கம்மா. பாவம் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால நான் பாத்துக்கிறேன். நீங்களும் அப்பாவும் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் சமாதானப்படுத்துக்கம்மா. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரிப்பா, நீ போய் அபியை பாரு, நான் அண்ணனையும் அண்ணியை பாத்துக்கிறேன். அண்ணி, ஆதி அபியை பார்த்துப்பா அண்ணி. அதனால நீங்க அபியை பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் தைரியமா இருங்க. அப்பதானே அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்க முடியும். இவன் இன்னைக்கு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஐயோ, இன்னைக்கு ஆதி மாமா மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிருக்குன்னு நினைச்சு பார்த்தாவே பயமா இருக்கு. அபி, அலறியா? அழாத அபி. அபி ப்ளீஸ் அபி, அழாத. என்ன இவ சொல்ல கேட்காம அழுதுட்டே இருக்கா? வேற வழியே இல்லை. சரி சரி, ஒன்னும் இல்ல, அழாத அபி. இல்ல ஆதி மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே அபி, என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. ப்ளீஸ் அபி, அழுகாத. அபி ப்ளீஸ் அபி, அழுகாத. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன நிமிந்து பாரு. அபி ஒரு நிமிஷம் என்ன நிமிந்து பாரு. அப்பா, இப்பயாச்சும் மேடம்க்கு என்னை பார்க்கணும்னு தோணுச்சு. இப்ப எதுக்கு மேடம் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? இல்ல, அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. என்ன பண்ணுவான்? அந்த பொறுக்கினால ஒன்னும் பண்ண முடியாது அபி. குறைக்கிற நாய் கடிக்காது, சரியா? அவனெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத அபி. இங்க பாரு, சின்ன குழந்தை மாதிரி நீ எப்படி அழுதுட்டு இருந்தனா அங்க அத்தையும் மாமாவும் உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே பயத்துல இருக்காங்க. இப்ப நீ வேற அவங்களுக்கு அழுது அழுது பயத்தை கொடுக்க போறியா? சொல்லு. இல்ல ஆதி மாமா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அம்மாக்கு, அப்பாக்கு, அஞ்சலிக்கு அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதான் பயமா இருக்கு. ஐயோ அபி, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்காக நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்காடி? உனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஏண்டி, உனக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்காக நான் இருக்கேன். என்னது? உங்களுக்குலாம் எதுவும் ஆக விட மாட்டேன், நான் இருக்கேன்னு சொன்னேன். அபி, நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இன்னமும் எதுக்கு அபி அழுதுட்டு இருக்க? அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? இல்ல, அப்படிலாம் இல்ல.
அப்படிலாம் இல்லைன்னா வேற எப்படி? மேடம் என்ன நம்பல, அதனால தானே இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல ஆதி மாமா. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னா மேடம்க்கு கண்ணில் தண்ணியே வந்திருக்க கூடாது. ஆனா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியும் நீங்க அழுகிறீங்கன்னா என் மேல நம்பிக்கை இல்லாம தானே மேடம்? அப்பா, ஒரு வழியா மேடம் அழுகிறத நிறுத்தியாச்சா? இங்க பாரு அபி, நாங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம் சரியா? எங்களை மீறி எதுவும் நடக்காது, அதனால நீ பயப்படாம இரு. அண்ட் நீ பயப்படாம இருந்தா தானே அம்மா அப்பாவுக்கு ஆறுதலா இருக்க முடியும். நீயே இப்படி பயப்படனா அம்மா அப்பா ரொம்ப பயப்பட மாட்டாங்களா? நீயே சொல்லு. என்னவும் இங்க பாரு அபி, ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ண கத்துக்கோ சரியா? இங்க நம்மள மீறி எதுவும் நடக்காது. நீ இப்படி பயந்துட்டே இருந்தனா ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அது ஒரு பெரிய வீக்னஸா தான் தெரியும் சரியா? அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும், புரிஞ்சதா? குட் கேர்ள். சரி, நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேன். ஆதி மாமா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, நீங்க மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்னு என்னால நினைச்சு பார்க்க முடியல. அதான் ரொம்ப தேங்க்ஸ் ஆதி மாமா. சரிங்க மேடம். அபி, நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ எல்லாத்தையும் போல்டா ஃபேஸ் பண்ணணும், புரிஞ்சதா? அப்புறம் என்ன மீறி உனக்கு எதுவும் நடக்காது, ஓகேவா? இதுக்கு தானா? சரி அபி, நீ ரெஸ்ட் எடு, நான் லேட்டா வரேன். சரி, அப்ப நான் கிளம்பவா? நான் போனதுக்கு அப்புறம் அழுக மாட்டியே? குட் கேர்ள். சரி அபி, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். என்ன இது, யாரையுமே காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட்டை போய் ஒளிய வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த அர்ஜுன் குரங்கு மட்டும் இந்த கிஃப்ட் நம்ம கையில் இருக்கிறத பார்த்துச்சு அங்கேருந்து வந்துடும். உனக்கு என் மேலே லவ் இருக்கு, அதனால தான் இந்த கிஃப்ட்டை வச்சிருக்கேன்னு. சப்பா, அவனை தான் என்னால் சமாளிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட்டை போய் ஒளிய வச்சிடணும். ஹாய் அஞ்சலி பேபி. வந்துட்டா குரங்கு. குரங்கு என்ன சொன்ன இப்ப? அஞ்சலி பேபியா இவன? என்ன நீ பாட்டுக்கு அஞ்சலி பேபின்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, சும்மா பேபி கிபின்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காத. ஓ, உனக்கு அஞ்சலி பேபின்னு கூப்பிடுறது பிடிக்கலையா? அப்போ அஞ்சலி செல்லம்னு கூப்பிடவா? ஹாய் அஞ்சலி செல்லம். உன்ன என்னையா நீ பாட்டுக்கு சும்மா பெட் நேம்லாம் வச்சு கூப்பிட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். லவ் பண்றவங்க லவ் பண்ற பொண்ணு பேபி செல்லம் தானே கூப்பிடுவாங்க, அதனாலதான் நானும் கூப்பிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்னு எனக்கு பிடிக்காதுன்னு. சும்மா வீணா லவ் பண்றான் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை என் பின்னாடி வராத, புரிஞ்சதா? ஓ ஓ ஓ சரிங்க மேடம். என்ன பிடிக்காதுன்னா அப்புறம் எதுக்கு மேடம் நான் கொடுத்த கிஃப்ட வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வர வழியில எத்தனையோ குப்பை தொட்டி இருந்திருக்கும், அதுல எதுனாச்சும் ஒண்ணுல போட்டுட்டு வந்திருக்கலாமே. வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா சம்திங். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. எப்படியா இருந்தாலும் இந்த கிஃப்ட் நான் லாஸ்ட் வரைக்கும் பிரிக்க போறதில்ல. அது எங்க இருந்தா என்ன, அதனாலதான் இதை தூக்கி பரன் மேல போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லடி, நல்லாவே சமாளிக்கிறேன். என்னது டீயா? இங்க பாரு, சும்மா வாடி போடின்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காத. இனிமே நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன். என்னடி பண்ணுவேன்? சொல்லுடி. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? நகரி, வழிய விடு, நான் போகணும். மேடம், இது வாசல் பக்கம். வீட்டுக்குள்ள போறதுக்கு அந்த சைடு இருக்கு மேடம். எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு இரு. குட்டச்சி ஓடிட்டா. என் அஞ்சலி பேபி, நீ என்ன லவ் பண்ணடி தங்கம். ஆனா அதை ஒத்துக்கத்தான் உனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒத்துக்குவ. ஒரு நாள் நீயே வந்து அர்ஜுன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ற அர்ஜுன் சொல்லுவடி. அது வரைக்கும் இந்த மாமா உனக்காக வெயிட் பண்ணுவேன். எங்க யாரையுமே காணும். சரி, ஃபர்ஸ்ட் போய் ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸை போடுவோம். இங்கதான் இருக்காங்களா எல்லாரும்? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி போய் கேட்போம். அத்தை, மாமா, அம்மா, அப்பா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அஞ்சலி. அடே, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அஞ்சலி. இல்ல, உங்க யார் முகமே சரியில்லை. என்னாச்சு அத்தை, ப்ளீஸ் சொல்லுங்க. ஆமாமா, யார் முகமே சரியில்லை. என்னாச்சுமா? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரு. இல்ல நீங்க எல்லாரும் எதையும் மறைக்கிறீங்க. அம்மா என்னாச்சுமா? அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா, என்னாச்சு? அஞ்சலி, ஐயோ அம்மா என்னாச்சுமா? ஏன் இப்படி அழுகுறீங்க? அப்பா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. ஐயோ என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐயோ அத்தை, எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்கீங்க? அம்மா என்னாச்சுமா? நீங்களாச்சும் சொல்லுங்க. இல்லடா அஞ்சலிமா, அது அந்த மருது இருக்கான்ல, அவன் இன்னைக்கு நம்ம அபிய பொண்ணு கேட்டு வந்து ஒரே தகராறு பண்ணிட்டு போயிட்டாமா. அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கோமா. என்னப்பா சொல்றீங்க? மருது வந்து அபிய பொண்ணு கேட்டானா? ஆமாண்டா அஞ்சலி, அவன் வந்து அபிய பொண்ணு கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டாமா. அதான்.
பொறுக்கி ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அபிய பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பான். ஏப்பா நீங்க சும்மாவா விட்டீங்க? கிளம்புங்க, ஃபர்ஸ்ட் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? நானும் சரி போனா போட்டுன்னு பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கான். கிளம்புங்க, ஃபர்ஸ்ட் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். அம்மா அம்மா என்னாச்சு? ஏதோ அத்தை அபிய பொண்ணு கேட்டு வந்து பிரச்சனை அது எதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இல்லப்பா அர்ஜுன், அது இந்த ஊர்ல ஏதோ மருதுன்னு ஒரு பெரிய ரவுடி இருக்கான் போல. அவன் இன்னைக்கு நம்ம அபிய பொண்ணு கேட்டு வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டான்ப்பா. அதான் அண்ணனா நீயும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா சொல்றீங்க? ஒருத்தன் வந்து வீடு தேடி பிரச்சனை பண்ணிருக்கான். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்மா, நான் வந்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன் கண்ணா, ஆதி வீட்டுல தான் இருந்தான். அவன் சமாளிச்சுட்டான்ப்பா எல்லாத்தையும். ஓ தேங்க் காட், நல்ல வேலை. ஆதி என்ன வீட்டுல இருந்தாங்க. அத்தையும் மாமாவும் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கன்னா அந்த ரவுடி எந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணிருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. இருந்தாலும் அவனை நம்ம இப்படியே விடக்கூடாது. சீக்கிரம் அஞ்சலி சொல்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க, நம்ம போய் அந்த பொறுக்கி பையன் மேல ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பான். முதல்ல கிளம்புங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். ஐயோ அர்ஜுன் அஞ்சலி, 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க ஆதங்கம் என்னன்னு எங்களுக்கு புரியுதுமா, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. அப்பா நீங்க கிளம்புங்க, நம்ம போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். ஐயோ அஞ்சலிமா, இல்லடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை பெருசாகுமோ தவிர்த்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காதுடா. அதனால வேற என்ன பண்ணலான்னு யோசிப்போம்டா. ஆமாண்டா அஞ்சலிமா, ஏன்னா போலீஸ் கேஸ்ல போனா பாதிக்கப்பட போறது நம்ம அப்படிதானடா. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையா யோசிப்போம்டா என்ன பண்ணலான்னு. அப்பா என்னப்பா பேசுறீங்க? போய் அந்த பொறுக்கிக்கு பயந்துகிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கலாம்னு சொல்றீங்களா? என்னப்பா? அதெல்லாம் இல்ல, நீங்க கிளம்புங்க, நம்ம போலாம். ஐயோ அஞ்சலி, அதெல்லாம் எதுவும் வேணாண்டி. நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அதில் இவன் என்ன கோவமாகி ஏதாச்சும் பண்ணிட்டானா? ஐயோ வேணாண்டி, வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிப்போண்டி, கொஞ்சம் பொறுமையா இருடி. ஐயோ என்னம்மா நீங்களும் இப்படியே சொல்றீங்க? சரி என்னமோ பண்ணுங்க. சரி நான் போய் அபியை பார்க்குறேன். அத்தை மாமா 2 பேரும் ஃபீல் பண்ணாதீங்க, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். சரிம்மா, நானும் அபிடா நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா அர்ஜுன். சரி அபி, டேக் கேர். நான் கிளம்புறேன். சரி அபி. அஞ்சலி, அபி என்னடி அம்மா அப்பா என்னமோ சொல்றாங்க? அந்த பொறுக்கி ராஸ்கல் மருது இன்னைக்கு வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணானாமே. ஆமா அஞ்சலி, பொறுக்கி ராஸ்கல் அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பான். என் கையில மட்டும் அவன் மாட்டிருந்தா அவ்வளவுதான், அவனை அப்படியே கொண்டு போட்டிருப்பேன். அபிடாலிங், அது ஓகே, ஒன்றும் பயப்படாது அபிடாலிங், நாங்களாம் இருக்கோம்ல, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? சரிடா அர்ஜுன். இந்நேரம் நான் இருக்கிறப்ப மட்டும் வந்திருந்தானு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அவனை அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கொல்லலாம் போல இருக்கு. அபி காம் டவுன் அஞ்சலி, இவ்வளவு நேரம் உங்க அக்கா கிட்ட பேசி இப்பதான் அவன் அழுகையே நிறுத்திருக்கான். அதனால திரும்பி இதை பத்தி கேட்டு அவளை திரும்பவும் அழ வைக்க வேணாமே. என்னது, அது என்ன அபிடாலிங் கிட்ட ரொம்ப நேரமா பேசி சமாதானப்படுத்திருக்காங்களா? பட் அது என்ன, அம்மா அழுதாவே அழாதீங்கம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு அபிராமி கிட்ட ரொம்ப நேரமா பேசி அழுகையை நிறுத்திட்டாருன்னு சொல்றாரு. ஒன்றும் புரியலையே. இல்ல அது மாமா, எனக்கு அந்த மருது பையில நினைச்சா அப்படியே ஆத்திரமா வருது. அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பான். இவன் முன்னாடி அபிகிட்ட வம்பு பண்ணப்பயே ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவன் இந்நேரத்துக்கு இப்படிலாம் இருந்திருப்பானா? வாட், நீ என்ன சொல்ற அஞ்சலி? முன்னாடி வம்பு பண்ணானா? ஆமா அதி மாமா, இதுக்கு முன்னாடி அவன் அபிகிட்ட போறப்ப வரப்பெல்லாம் நிறைய வாட்டி வம்பு பண்ணிருக்கான். வாட், நிறைய வாட்டி வம்பு பண்ணிருக்கானா? வீட்ல சொன்னீங்க தானே? இல்ல அதி மாமா, சரி சும்மா தான் மிரட்டுறான், எதுக்கு வீணா அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள பயமுறுத்தணும்னு சொல்லாம விட்டுட்டோம். ஏ குட்டச்சி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இது மாதிரி நடந்தா வீட்டுல சொல்லணும்னு உனக்கு தெரியாது. அபிடாலிங் தான் ஏதோ பயந்த சுபாவம், அதனால வீட்டுல சொல்றதுக்கு பயப்படுவா. ஆனா உனக்கு என்ன, நல்லா தானே வாய் அடிக்கிறேன். அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன? அர்ஜுன், நான் பேசிக்கிறேன். அஞ்சலி, அபி, முதல்ல 2 பேரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை ஸ்டார்டிங்லேயே வீட்டுல சொல்ல கத்துக்கோங்க, சரியா? அப்பதான் பின்னாடி பிரச்சனைகள் பெருசாகாம இருக்கும், புரிஞ்சதா? இனிமே என்ன நடந்தாலும் அதை வீட்டுல சொல்ல பழகுங்க, புரிஞ்சதா 2 பேருக்கும்? சரி சரி. குட். சரி, அபி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அர்ஜுன், அஞ்சலி வாங்க நம்ம போலாம். அவ கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கட்டும். சரி அதி மாமா. சரி அண்ணா. அபிடாலிங், நல்லா தூங்கு, சரியா? எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகிடும். சரிடா அர்ஜுன். என்னங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. சொல்லு லட்சுமி. இல்லைங்க, நம்ம வேணா அண்ணன்ட்டையும் அன்னிக்கிட்டையும் பேசி அபியை கொஞ்ச நாளைக்கு சென்னை கூட்டிட்டு போய் நம்ம கூட வச்சுக்கலாமா? ஏன்னா அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமானவன் மாதிரி தெரியுது. இங்கேருந்தா அபிக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு தோணுதுங்க. அதான் நம்ம அபியை கையோட கூட்டிட்டு போயிடலாமா? நானும் இதுதான் லட்சுமி நினைச்சேன். ஆனா உங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு தான் தெரியல. அதெல்லாம் அண்ணன்ட்டையும் அன்னிக்கிட்டையும் சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுப்பாங்கங்க. வாங்க பேசி பார்க்கலாம். சரி லட்சுமி. அண்ணன், அண்ணி, எனக்கு ஒரு யோசனை, அதை சொல்லட்டுமா? சொல்லுமா லட்சுமி.
இல்லைண்ணே, இன்னைக்கு நாங்கள் சென்னை கிளம்புறப்ப அபியையும் எங்கள் கூட சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சிருந்து அனுப்பட்டுமா? ஏன்னா அந்த பையன் பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமானவனா தெரியறான். இங்கே இருந்தால் கண்டிப்பாக அபிக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும். அதனால் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் அபியை சென்னை கூட்டிகிட்டு போட்டுமா? இல்லம்மா லட்சுமி, அது அது எப்படிமா சரியா வரும்? ஏங்க நீங்கள் சத்த சும்மா இருங்கங்க. லக்ஷ்மி சொல்கிறது சரிதான். கொஞ்ச நாளைக்கு அபி சென்னையில் இருந்துட்டு வரட்டுங்க. ஏன்னா அந்த மருது பையன் எப்போ என்ன செய்வானே தெரியலை. அவன் அந்தளவுக்கு ஆத்திரத்தில் போயிருக்காங்க. அதனால் ஒரு நாளும் பயந்துட்டு இருக்கிறத விட பிள்ளைய சென்னைக்கு அனுப்பி வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாகச்சும் இருக்குங்க. இல்ல மீனாட்சி, இது சரியா வருமா? ஏங்க அதெல்லாம் எல்லாம் சரியா வருங்க. எனக்கு இப்போதைக்கு என் பொண்ணு நல்லா பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கணும், அவ்வளோதாங்க. நீங்கள் வேணா ரொம்ப பயந்தீங்கன்னா நம்ம அஞ்சலியை வேணா துணைக்கு அனுப்பி வைக்கலாங்க அபி கூட. சரிம்மா மீனாட்சி. மச்சான், நீங்க பயப்படாம அப்படியே எங்க கூட அனுப்பிவிங்க மச்சான், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சரி மச்சான், நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அபியை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் மச்சான். ரொம்ப சந்தோஷண்ணே. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கண்ணே. கண்டிப்பாக அந்த மருதுனால நம்ம அபிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. ஆமாம் லக்ஷ்மி, அந்த அம்மன் தான் அபிக்கு துணையாக இருந்து அவளை காப்பாற்றணும். இந்த பொறுக்கி ராஸ்கல் ஏற்கனவே அபிகிட்ட நிறைய வாட்டி வம்பு பண்ணியிருக்கானா. உன்னை விட மாட்டேன்டா. என்னைக்கா இருந்தாலும் உன் முடிவு என் கையால தான்டா. என்ன மச்சான், ஒரே ஜாலியா இருக்க போல. டேய், நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன கடுப்பாக்காத. ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜாலியா இருக்க மாதிரி தெரியுதா? என்ன மச்சான், அபி சிஸ்டர் சென்னைக்கு வராங்கன்னு தெரிஞ்சோன்னு நீ ஜாலியா இருப்பேன்னு பார்த்தா டென்ஷனா இருக்குன்னு சொல்ற. டேய் கிருஷ்ணா, இப்ப நீ என்ன சொன்ன? அபியும் சென்னைக்கு வராளா? உனக்கு யார் சொன்னா? டேய் என்னடா ஏதோ தெரியாத மாதிரி கேக்குற. இப்பதான்டா வெளியில உங்க அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் அபிய சென்னைக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. டேய் மச்சான், கிருஷ்ணா என்னடா சொல்ற? நிஜமாவா? டேய் மச்சான், நிஜமா தாண்டா சொல்றேன். டேய் உன்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன்டா காலையில இது மாதிரி போட்டோஸ்லாம் எடுக்கணும்னு. போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வரும்போது ஹாலில் எல்லாரும் இதை உட்காந்தா பேசிட்டு இருந்தாங்க. சரி உனக்கு தெரியும், நீ ஜாலியா இருப்பேன்னு நினைச்சிட்டு வந்தா நீ என்னடானா இந்த விஷயமே தெரியாத மாதிரிலாம் நடந்துக்கிற. டேய் கிருஷ்ணா, சத்தியமா எனக்கு தெரியாதுடா. ஒரு வகையில அபி சென்னைக்கு வர்றதும் நல்லதுதான்டா. உனக்கு என்னடா, ஆளு உன் கூட உன் வீட்டுல இருந்தா நல்லதுன்னு தானே சொல்லுவேன். டேய் கிருஷ்ணா, போதும்டா. நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதேதோ உளராதடா. டேய் மச்சான், என்னடா சொல்ற? அப்போ ஏதாச்சும் நடந்துச்சா என்ன? அப்பவே நினைச்சேன் வெளியில உள்ளவங்க முகம்லாம் சரியில்லாம இருந்தது. என்ன மச்சாச்சு? அதை ஏன்டா கேக்குற? நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஊருக்கு வந்தப்ப ஒருத்தவன் கருப்பு சட்டை போட்டுட்டு அபிகிட்ட வம்பு பண்ணால, அவன் இன்னைக்கு என்னடானா திடீர்னு அபிய பொண்ணு கேட்டு வீட்டுல ஒரே பிரச்சனைடா. டேய் மச்சான், என்னடா சொல்ற? அவனா அபி சிஸ்டர் பொண்ணு கேட்டு வந்து பிரச்சனை பண்ணானா? ஆமாண்டா கிருஷ்ணா, அந்த புருக்கி ராஸ்கலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் அபிகலத்துல அவன் தான் தாலி கட்டுவான், அவதான் என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்டா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அவனை கொலை பண்ணிடலான்னு கூட தோணுச்சுடா. டேய் என்னடா சொல்ற? நிஜமாவா? இப்படி இல்லாம அவன் சொன்னான்? ஆமாண்டா கிருஷ்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் அவன் பேசியிருந்தானா கண்டிப்பா அவனை நான் கொலை பண்ணிருப்பேன்டா. ஏதோ அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். டேய் மச்சான் கூல்டா. அதான் அபி சிஸ்டர் சென்னை கூட்டிட்டு போறல, அப்புறம் என்னடா விடு. அவனுக்குலாம் எதுவும் நீ பயப்படாத. என்னது? அந்த நாயை பத்தி எனக்கு பயமா? டேய் கிருஷ்ணா, ஆனா ஒண்ணுடா, நான் இருக்க கொலை வெறிக்கி அவன் மட்டும் இன்னொரு டைம் என் கண்ணு முன்னாடி வந்தானு வச்சுக்கேன்டா, அவன் சாவு என் கையால தான்டா. டேய் கிருஷ்ணா, அவன் என்னெல்லாம் சொன்னான்னு தெரியுமாடா? என் அபிய தூக்கிட்டு போய் அவன் தாலி கட்டுவானாண்டா. அது மட்டும் இல்லடா, என்னை போட்டு தள்ளிட்டு அவன் போயிட்டு அபி கழுத்துல தாலி கட்டுவானாண்டா. அதான்டா வரட்டும், இன்னொரு வாட்டி அவன் வரட்டும், அவனா நான் பாத்துறேன். டேய் மச்சான், டென்ஷன் ஆகாதடா, விடுறா. அதான் அபி சிஸ்டர் சென்னை கூட்டிட்டு போறல, அப்புறம் என்ன விடு, பாத்துக்கலாம். தேங்க் காட் மச்சான். நல்ல வேளை இன்னைக்கு எல்லாரும் சென்னை கிளம்புறமே. அபி இங்க எப்படி தனியா இருப்பா? பேசாம இன்னும் கொஞ்ச நாள் அவ கூட இங்கே இருக்கலாமாலாம் யோசிச்சேன்டா. நல்ல வேளை எல்லாரும் பேசி அபியை சென்னைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்பதான்டா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் என்ன மச்சான், அபி சிஸ்டர் சென்னைக்கு வர போறாங்க. இனிமே ஆதிய கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படித்தானே மச்சான்? டேய் கிருஷ்ணா, மூடிட்டு போய் வேலையை பாருடா போ. பாரா, அதுக்கு புதுசா வெக்கம்லாம் வருது. நீ நடத்து. அது சரிடா, எவனோ எடுக்கிற முடிவு உனக்கு சாதகமா தான்டா இருக்கு. டேய் கிருஷ்ணா, உன்ன சரி மச்சான், சரி நீ கொஞ்ச நேரம் அபி சிஸ்டர் ஊருக்கு வரது நினைச்சு ட்ரீம்ல இரு. நான் வெளியில கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். உன்னெல்லாம் திருத்த முடியாது. சரிடா.